எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் எங்களுக்காக நீங்கள் ஸ்வீட்டாக வெயிட் பண்ணிவிட்டு எங்கள் எல்லாரோட தாட்ஸை வந்து கேட்டுட்ருக்கீங்க. அதனால் கொஞ்சம் வந்து எங்களோட சாங் லான்ச்சுக்கு நாங்கள் கெஸ்ட் இன்வைட் கொடுத்து அதை ரெஸ்பெக்ட் பண்ணி வந்து சப்போர்ட் பண்ணிட்டு போனோம் எல்லாருக்கும் என்னோட பர்சனல் தேங்க்ஸ். பீட் ரியோ ப்ரோ, சவுந்தர் ப்ரோ, அப்புறம் மாஸ்டர் மஹேந்திரன் ப்ரோ, அண்ட் தென் நம்மளோட தினேஷ் அண்ணா, பாலா அண்ணா, எல்லாருக்குமே ஐ வாண்ட் டு தேங்க். பிகாஸ் எனக்கு இப்போது அவர் டான்ஸர், இப்போ சொன்னால் கூட ஆடிடுவார். நான் டான்ஸர் இல்லை, டான்ஸர் மாதிரி. ஸோ அதனால வந்து பொறுமையாக கிளாஸ்லலாம் ட்ரெயின் பண்ணி பண்ணார். நல்ல வேலை அவங்க தூக்குன ஸ்டெப்லாம் என் ஸ்டெப்பாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ எடிட்டர். ஆனால் ரொம்ப கைண்டாக வந்து ஸ்வீட்டாக அவர் வந்து ஒன்று ஒன்று சொல்லிக் கொடுப்பாரு. த வே என்கரேஜஸ் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாருமே ரொம்ப யங் டீமாக இருப்பாங்க. அவங்க டாட்டரும் இப்போ கோரியோ பண்ணிட்டு இருக்காங்க, விச் இஸ் அ வெரி நைஸ் திங். எனக்கு ஞாபகம் இருக்குது, ஒரு நாள் நாங்கள் ரொம்ப லேட் நைட் ஷூட் போகும்போது அவர் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணுற டைமுக்கு தான் ஏர்போர்ட்டே போயிட்டு அங்கேயும் வீடியோ காலில் கனெக்டடாக இருந்து எங்களுக்கு சீன்ஸ் வந்து சொல்லிட்டு இருந்தாரு. எனக்கு அந்த லெவலுக்கு டெடிகேஷன்லாம் நான் பார்த்ததில்லை. ஸோ ஐ எம் வெரி வெரி ஹம்பிள் அண்ட் கிரேட்ஃபுல் டு டான்ஸ் அண்டர் ஸ்ரீதர் மாஸ்டர். அண்ட் ஐ விஷ் டு ஒர்க் வித் மோர். இன்னும் ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணி ப்ராப்பராக ஆடணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஸ்ரீதர் மாஸ்டர். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். செகண்ட் சான்ஸ் இந்த சிங்கிள் ட்ராக் ஆல்பம் வந்து நான் கோரியோ பண்ணியிருக்கேன்றது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, ப்ரௌடாகவும் இருக்குது. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். எதனால் இந்த ஆல்பம் சாங் இதெல்லாம் பண்ணுறோம், உங்களுக்கெல்லாம் போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஃபஸ்ட்டு இந்த மகேஷ் அப்படின்றவர் வந்து எல்லோரும் அடுத்த லெவல் போகணும், ஒரு படம் நடிக்கணும், இவர் நல்லா நடிக்கிறாரு, இவங்க அம்மு அவுராமி இவ்வளோ ஒரு விஷயம்லாம் ஏற்கனவே நிறைய சாதிச்சிருக்காங்க, இவங்கெல்லாம் சேர்ந்து பண்ணும்போது இவங்க அடுத்தடுத்த லெவல் பண்ணும்போது இவங்கெல்லாம் டீமாக சேர்ந்து தான் ஒரு அடுத்த லெவல். எல்லோரும் கேட்பாங்க என்ன ஆல்பம் சாங், ஏன்னா படம் பண்ணலாமே. ஸோ ஒரு மோட்டிவேஷனே முதல்ல வந்து ஃபஸ்ட்டு அந்த ஆர்டிஸ்ட் அடுத்த வாய்ப்பு நல்லா எங்களால் சாதிக்க முடியும், எங்கள் திறமையை பாருங்கள் அப்படின்றது தான் இதோட மோட்டிவேஷன். ஸோ இந்த பாட்டை முதல்ல நார்மலாக மகேஷ் ஏதோ என்கிட்ட ட்ராக் கேட்கும்போது எங்கள் ஸ்டூடியோவில் தானே அப்படின்னு ஒரு டம்மி வாய்ஸ் தான் கேட்டேன். பாட்டை கேட்டோன்னே ஐயோ சூப்பர் சாங்பா பண்ணலாம்ப்பா அப்படின்னு தான் ஆரம்பித்தோம். நெக்ஸ்ட் லெவலில் அடுத்த லெவலில் போகும்போது சரிப்பா இந்த பாட்டு இந்த பல்லையில் இப்படி ஆடலாம், அப்படி ஆடலாம், இப்படி பண்ணலாம் அப்படின்னா நம்ம சபரீஷ் வந்து மாஸ்டர் நீங்கள் எங்கேயும் ஆட வேணாம், நீங்கள் ஒரு ஹூக் ஸ்டெப்ஸ் மாத்திரம் பண்ணால் போதும் அப்படின்னாரு. திருப்பி அப்படின்னா இல்லைப்பா இங்கெல்லாம் தோணுது, இல்லை இங்கே இருக்கணும் இது மாதிரி ஒரு கான்செப்ட். ஏன் சபரீஷை பற்றி நான் சொல்கிறேன்னா, டைரக்டர் வந்து சீக்கிரமாக படம் பண்ணுவார், ஏன்னா பண்ண போகிறாரு. இந்த கான்செப்ட் பார்த்தாலே தெரியுது. அவர் சொன்ன விஷயம், நாங்கள் அந்த ஷூட்டிங் பண்ணும் போதே நான் பாதி நேரம் நான் கேரவனில் தான் இருந்தேன். என்னப்பா ஆல்பம் சாங் சொல்லிட்டு டான்ஸ் மாஸ்டர் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்கன்னு கேட்பேன். அவர் வந்து இல்லை ஷூட்டிங் போயிட்டுருக்கு மாண்டேஜ் எடுத்துக்கிட்டே இருப்பார். ஆனால் அது விஷுவலாக இன்றைக்கி நான் பார்க்கும்போது அந்த கான்செப்ட் ஒரு மகேஷும் அம்மு அபிராமியும் அந்த ஒரு லவ்லியான அந்த லவ்வை இவ்வளோ மினிட்ஸ்க்குள்ளே இப்படி ஒரு கதையை வந்து அவங்க சுருக்கி அந்த எடிட்டிங் பண்ணி நம்ம முத்து அதை அழகாக வடிவமைச்சு அதை பண்ணும்போது பார்க்கும்போது அப்படின்றது சூப்பர் சபரீஷ். நான் வந்து டான்ஸில் கொஞ்சம் அந்த ஸ்டெப்பு இல்லைனாலும் அது முத்துக்கு நான் அப்புறம் வரேன். நான் எங்கே 2 ஸ்டெப்பு காணோன்னு தேடுறேன். இருந்தாலும் பட் நீங்கள் சீக்கிரம் படம் பண்ணணும். இதுவே பண்ணும்போது ஒரு பெரிய 2 hours படம் கொடுத்தா நீங்கள் எந்த அளவுக்கு பண்ணுவீங்கன்னு. ஸோ அம்மா அபுராமியும் சரி மகேஷும் சூப்பராக பண்ணியிருக்கேன். அந்த 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 கான்செப்ட் அழகாக வெளியே வந்திருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம ஸ்ரீவி. அவர் வந்து எங்களோட சாங் 2-3 சாங் அடுத்தடுத்து வரப்போகுது. சூப்பர் சாங்லாம் பண்ணியிருக்காரு. இதில் ஒரு சாம்பிள் தான் இந்த சாங்கு. ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பார். நான் வந்து ஏதாவது எங்கப்பா இந்த சாங் ஆல்பம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால் மன்னிச்சுன்னு சொல்லுவார். அவருக்கு நான் பேர் வச்சுக்கிறதே மன்னிச்சு அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ ஹார்ட் ஒர்க்காக பண்ணி அவர் பாட்டை ஃபுல்ஃபில்லாக பண்ணி இன்றைக்கும் எவ்வளோ பெரிய மியூசிக் டைரக்டராக இருந்தாலும் நாங்கள் சாங் கோரியோகிராஃபி பண்ணுற அந்த ஈவினிங் முன்னாடி வரைக்கும் அந்த மியூசிக் டைரக்டர் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க சாட்டிஸ்ஃபைடாக ஆக மாட்டாங்க. நாங்களாம் துப்பாக்கி நினைக்கிறேன் ரகுமான் சார் வந்து அலைக்கலைக்கா சாங் அப்போது நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். 4 மணிக்கு ஒரு ட்ராக் வருது. அப்படி ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதில் சொல்லும் போது அது இன்றைக்கும் அந்த ஃபைனல் ட்ராக் வர வரைக்கும் அவரோட ஹார்ட் ஒர்க் பற்றி சொல்கிறேன் ஸ்ரீவி. இதை நான் ஒரு நார்மல் டம்மி இந்த ட்ராக்கில் கேட்கும் போதே பாட்டு நான் பண்ணுறேன்னு சொன்னேன். ஜிவி பிரகாஷும் நம்ம நரேஷ் ஐயரும் அந்த வாய்ஸில் கேட்கும்போது அந்த கோரியோவுக்கு நம்ம மேட்ச் ஆயிருக்குமான்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது உங்களோட வாய்ஸ். அந்த பாட்டை அந்த லெவலில் தூக்கிட்டு போயிடுச்சு. அதுக்கு ஒரு பெரிய கைத்தட்டு கொடுக்கணும். ஆடியோ ட்ராக் கேட்கும் போதே ஒரு வைப் இருக்கும். சாதாரணமாக இந்த விஷுவல் இதெல்லாம் பாட்டு கேட்கலாம். பாட்டே ஃபர்ஸ்ட் ஹிட், அதுக்கப்புறம் விஷுவல் வந்து சபரி வந்து அவர் கான்செப்டாக பண்ணிட்டேன். நான் ஹூக் ஸ்டெப்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டீமுக்கே சூப்பராக இருக்கும். அதை விடுங்க, நம்ம ஜோசப்
கேமராவில் நீங்கள் இந்த இடத்துல எங்கே எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அது வந்து ஒரு கிளப்லேயும் ஒரு சாதாரண ஒரு கார்டன் அது மாதிரி ஒரு விஷயம். ஆனால் அது ஒன்றுமே தெரியாமல் அதை அழகாக ஒளிப்பதிவில் பண்ணியிருக்கேன் ஜோசப். சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அதுதான் அது நம்மளுக்கு கொடுத்த இதில் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணணுமோ அதை பண்ணியிருக்கீங்க. இதுக்கெல்லாம் ஒரு பையன் வளரணும், இதை மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும்னு சொன்ன ப்ரொடியூசர்ஸ் அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. கார்த்திக் அண்ட் மது அற்புதமாக பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் நம்ம எல்லாரும் ரியோ நம்ம தினேஷ்லாம் சப்போர்ட் பண்ணுறது. தினேஷ் பற்றி சொல்லணும்னா நம்ம சிக்ஸர் ப்ரொடியூசர், அவர் ப்ரொடியூசர்னு தெரியும். நண்பரோட நீங்கள் ஹாட்ஸ்பாட்டாக இருக்கட்டும், நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கட்டும், என்ன மாஸ்டர் எது வந்தாலும் பண்ணலாம், அப்படிதான் இது சரியாக போயிருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ தினேஷ் வந்து இன்னைக்கு அவரோட வளர்ச்சிக்கு வந்து நான் கூட 2-3 படம் சொன்னேன் கன்னடத்துலேயே மாஸ்டர், அது உடனே இமீடியட்டாக ரிலீஸ் பண்ணி எல்லாருக்குமே பாசிட்டிவ் பண்ணார். ஸோ தினேஷ்க்கு இப்படி ஒரு பசங்க ஏதோ வளரணும் ஆசைப்படுறவங்களுக்குலாம் அவங்களாம் வழிகாட்டுறதுக்கு ஒரு பெரிய இன்னைக்கெல்லாம் யாரும் இல்லை. இன்னைக்கெல்லாம் அது பண்ணுறதுக்கு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும் தினேஷ்க்கு. சூப்பர் தினேஷ். தென் மகேந்திரன் வந்து சான்ஸே இல்லை. என்ன ஆடு ஒர்க். அவர் வந்து இப்போ ஒரு ஃபிட்னஸில் இருக்காருன்னா, ஒரு ஹீரோ ஆகிறதுக்கு வந்து உப்பு இல்லாமல் இந்த மாதிரி நம்மளாம் என்ன இருந்தாலும் அப்போ ஒரு பிரியாணி பார்த்தா ஏதாவது சாப்பிட்ருவோம். இது பண்ணலாம் வந்து வயிற்ற கட்டி இதை பண்ணி இப்படி தான் டெடிகேஷனில் இப்படி தான் சின்ன வயசுலேருந்து வரணும், ஜெயிக்கணுன்ற வெறித்தனமாக இருக்கிற மகேஷ்க்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும். நானும் அவரும் ஆல்பம் பண்ணியிருக்கோம், நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மகேந்திரன் சூப்பர்ப்பா. உன்னோட நான் அதான் சொல்கிறேன், இப்படி ஒரு ஃபிட்னஸை வச்சுக்கிட்டு இப்படி அதுக்கெல்லாம் வந்து சாதாரணமாலாம் இல்லை. என்னதான் உழைச்சி ஷூட்டிங் பண்ணாலும் நைட்லேயும் பகல்லையும் இதை வச்சுக்கிறதே பெரிய விஷயம்ப்பா. சூப்பர். கோயிங் டு ராக். திருப்பியும் நம்ம ஒர்க் பண்ணி இன்னொன்று கலக்குவோம். தென் தேங்க்யூ ஸோ மச். இந்த பாட்டை வந்து நாங்கள் ரீல்ஸில் வந்து நீங்கள் லைட்டாக அங்கங்கே விட்ட ஸ்டெப்ஸ்லாம் கூட நாங்கள் ரீல்ஸில் பார்த்து இன்னும் அங்கேயும் போட்டு இதை நாங்கள் எல்லாம் 36-38 டிஸ்ட்ரிக்ட்லேயும் நாங்கள் வந்து எல்லா எங்களோட ஸ்டூடியோஸ்லாம் இருக்குது, அங்கே இருக்கிற டான்ஸ் பர்சனுங்கெலாம் ரீல்ஸ் கொடுத்து எல்லோரும் இந்த பாட்டை சப்போர்ட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரத்தில் சக்ஸஸில் மீட் பண்ணோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்ததாக எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரொம்ப அழகா அண்ட் பியூட்டி வித் பிரெயின்ஸ் அப்படின்னே சொல்லலாம், அம்மு அபிராமி, ப்ளீஸ் ஷேர் a few words. கொல்லலை, சூப்பர், செம்மையாக வந்துருக்கு, வேறு லெவல். தேங்க்யூமா, ரொம்ப ரொம்ப நன்றி. Joseph, extremely sorry, that was supposed to be a joke. Sorry. So thank you. So அடுத்ததாக 25 வருஷமா இவரும் இவரோட குரலும் ரொம்ப ரொம்ப இனிமையா எப்பவுமே இளமையாவும் இருக்கு. நரேஷ் ஐயர் அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஆல் தி கெஸ்ட் அண்ட் ப்ரெஸ் நம்பர் வரைக்கும். இங்கேருந்து ஆரம்பிக்கிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ திங்க் இந்த சாங்கில் பாடுறதுக்கு காண்டாக்ட் பண்ணது ஸ்ரீவி அவர்கள் தான். ரொம்ப ரொம்ப ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் மியூசிஷியன். இப்போது எவ்வளோ நேரம் பேசவே வரா சொல்லிட்டு இவ்வளோ நேரம் அவர் பேசினார். ஸோ அதே மாதிரி தான் ஸ்டூடியோலையும் ஒரு லைனும் இப்படி வேணும் அப்படி வேணும் புழிஞ்சு எடுத்தார். ஆனால் ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் ஒண்டர்ஃபுல். உங்ககிட்ட நிறைய கற்றுண்டேன் வெல் சிங்கிங். இதை இப்படி பாடி கொடுங்க அப்படி பாடி கொடுங்க, நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ் ஒன்று கேட்டு வாங்கினார். அண்ட் ஈவன் ஷபரி டைரக்டர் அவரும் அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு இதையும் டிஸ்கஸ் பண்ணி அப்போ அவ்வளோ பேஷனட்டாக நல்ல டைம் எடுத்து தான் பண்ணோம். ஸோ அதில் ரொம்ப சந்தோஷம் டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஒண்டர்ஃபுல் சாங். அப்புறம் ஸ்ரீதர் மாஸ்டர் உங்கள் கொரியோகிராஃபி இஸ் ஒண்டர்ஃபுல் ஆஸ் யூஷுவல். ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இட்ஸ் மேட்சிங் தி சாங் பியூட்டிஃபுல்லி. அண்ட் மகேஷ் and Ammu, you look wonderful on screen. The chemistry is wonderful and the visuals are so beautiful. Everything matches and blends so beautifully. செம்மையாக ஆடிருக்கீங்க. அப்புறம் I think one important point is of course the choreography தவிர even the cinematography is wonderful. இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன, இதில் இண்டிபெண்ட் மியூசிக் ஒரு சைடு இருக்குது அண்ட் ஆல்சோ சினிமா ஆன் தி அதர் சைட். ஐ திங்க் இது ஒரு நல்ல பிளெண்ட். பிகாஸ் ஒரு நல்ல ஸ்டோரி லைன் எல்லாம் யோசித்து அதை டிரெக்ட் பண்ணி அதை கன்செப்ஷுவலைஸ் பண்ணி இவ்வளோ ஃபென்டாஸ்டிக் டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் அண்ட் மியூசிஷியன்ஸ் எல்லாரும் கொண்டு வந்து இதை நடத்தி வைக்கிறது ரொம்ப ஒரு சிரமப்பட்ட ஒரு வேலை. ஸோ அது இட்ஸ் அ பியூட்டிஃபுல் பிளெண்ட் ஆஃப் த ஸ்டோரி லைன் தட் இஸ் சினிமா அண்ட் இண்டிபெண்ட் மியூசிக். ஸோ ஐ திங்க் இந்த பாட்டிலேருந்து ஒரு புது ட்ரெண்ட் அப்படி கூட ஆரம்பிக்கலாம்.
வேற ஒரு ஸ்டோரி போர்டோட ஒரு நல்ல சாங் லான்ச் பண்ணி ஒரு மெசேஜ் கன்வே பண்ணுறது. ஸோ தட்ஸ் சம்திங் நியூ அண்ட் வண்டர்ஃபுல். அண்ட் ஃபைனலி a very big thanks to producers Karthik and Madhu for making this happen. And the entire team ellarume romba passionate. They have worked for hours and hours to make this happen. So I want to wish the entire team all the very, very best, and thank you for having me. Thank you.